வணக்கம். அமெரிக்கா முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு வெளி தயாரிக்கப்படுற எல்லா திரைப்படங்கள் மேலேயும் 100% கட்டணம் விதிக்க போறதா ஒரு அறிவிப்பு. எதற்காக இந்த திடீர் முடிவு? இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? குறிப்பா நம்ம இந்திய சினிமாவுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் விரிவாக அலசலாம் வாங்க. சாதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள வர்ற காரு, மொபைல் போன், மிஷின்ஸ் மாதிரி தொட்டு உணரக்கூடிய பொருட்களுக்கு தான் இந்த மாதிரி வரிகள், அதாவது டாரிஃப்ஸ் போடுவாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, சினிமாங்கிறது ஒரு கதை, ஒரு கலை. இப்போல்லாம் அது பெரும்பாலும் ஒரு டிஜிட்டல் ஃபைல் தானே. இப்படிப்பட்ட ஒரு தொட்டு உணர முடியாத ஒரு அறிவுசார் சொத்து மேல அதுவும் 100% வரிங்கிறது உலக வர்த்தகத்துல ரொம்பவே புதுசு, கொஞ்சம் குழப்பமான விஷயமும் கூட. இதோட பின்விளைவுகள் பல மாதிரி இருக்கணும் தானுது. முதல்ல இந்த அறிவிப்புல என்ன இருக்கு, யார் யாருக்கு இது பொருந்தும்னு? இந்த 100% கட்டணம் அமெரிக்காவுக்கு வெளியில தயாரிக்கப்படுற எல்லா படங்களுக்குமே பொருந்தும்னு ட்ரம்ப் நிர்வாகம் சொல்லிருக்கான். எந்த நாட்டுக்கும் விதிவிலக்கு இல்லையா. குறிப்பா ஹாலிவுட்டுக்கு இப்போ போட்டியா வளர்ந்து வர்ற ஆசிய சினிமாக்களுக்கு இது ஒரு பெரிய அடியா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுல ட்ரம்போட ட்வீட்டையும் சுட்டி காட்டுறாங்க. மத்த நாடுகள் நம்ம சினிமா தயாரிப்பு தொழில திருடிட்டாங்க, ஒரு குழந்தைகிட்ட இருந்து மிட்டாயை பிடுங்குற மாதிரி ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டாங்கன்னு ட்வீட் பண்ணிருக்காராம். இந்த திருட்டை சரி பண்ணவும் அமெரிக்க தொழில பாதுகாக்கவும் தான் இந்த 100% கட்டணம்னு அவர் நியாயப்படுத்துறதா அந்த வீடியோ விளக்குது. அமெரிக்காவுல இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கு இது என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும்? அமெரிக்க தியேட்டர்ல வெளிநாட்டு படங்களோட டிக்கெட் விலை கிட்டத்தட்ட 2 மடங்காகலாம். இப்போ ஒரு ஹாலிவுட் படத்தோட டிக்கெட் $10ன்னு வச்சுக்கிட்டா, இந்த கட்டணம் வந்ததுக்கு அப்புறம் அதே தியேட்டர்ல ஒரு சீன படத்தையோ ஜப்பானிய அனிமே படத்தையோ ஏன் நம்ம ஊர் படத்தையோ பார்க்கணும்னா $20 இல்ல $25 வரைக்கும் கூட ஆகலாம். இது அமெரிக்க நுகர்வோரோட பொழுதுபோக்கு செலவை நிச்சயமா அதிகரிக்கும். அவங்களுக்கும் இது ஒரு பாதிப்பு தான். ஓகே, இதுதான் அறிவிப்பு, அதோட உடனடி தாக்கம். ஆனா ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு தீவிரமான நடவடிக்கை? முதல் காரணம் அமெரிக்க சினிமாவின் தற்போதைய நிலைமை. அதாவது ஹாலிவுட் படங்கள் ஒரு காலத்துல உலக பாக்ஸ் ஆபீஸ்ல கொடி கட்டி பறந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல. வசூல் ரீதியா ஒரு தேக்க நிலை அல்லது ஒரு சரிவு இருக்கு. அதே நேரம் அமெரிக்காவுக்குள்ளே படம் எடுக்கிற செலவு அது பயங்கரமா ஏறிடுச்சு. இது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. செலவை குறைக்க பல பெரிய ஹாலிவுட் தயாரிப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, படப்பிடிப்ப அமெரிக்காவுக்கு வெளியில எடுத்துட்டு போறாங்க. குறிப்பா கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கிழக்கு ஐரோப்பா இந்த மாதிரி நாடுகள்ல ஷூட்டிங் நடத்துறது மூலமா அமெரிக்காவுல செய்யற செலவை விட சுமார் 26%ல இருந்து 30% வரைக்கும் குறைக்க முடியுதாம். ஆனா இதுல என்ன சிக்கல்னா, இந்த பணம், அதாவது அமெரிக்க நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், மத்த தொழிலாளர்களுக்கு போயிருக்க வேண்டிய சம்பளம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் இப்போ வெளிநாடுகளுக்கு போகுது. இத ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க பொருளாதாரத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் ஒரு பெரிய இழப்பா பாக்குதுன்னு அந்த வீடியோ விளக்குது. வெளிநாட்டு படங்களோட போட்டியும் வெற்றியும் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. சமீபத்துல ஜப்பான்ல இருந்து வந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல்னு ஒரு அனிமேஷன் படம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படம் அமெரிக்க பாக்ஸ் ஆபீஸ்ல அங்கே உருவான பெரிய பட்ஜெட் படங்களான டிசியோட சூப்பர்மேன் படத்தையும் மார்வலோட ஃபேண்டாஸ்டிக் 4 படத்தையும் விட அதிகமா வசூல் செஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஜாப்பனீஸ் அனிமே படம் அமெரிக்காவின் சூப்பர் ஹீரோ ஜாம்பவான்களை வசூல்ல முந்துதுங்கிறது ஹாலிவுட்க்கு நிச்சயம் ஒரு அதிர்ச்சியான செய்தி தான். நிச்சயமா. சீனாவுடைய நிலைமை என்ன? அவங்க படங்களும் பெரிய அளவுல தாக்கம் ஏற்படுத்துதா? அது இன்னும் பெரிய கதை. சீன சினிமா இப்போ ஹாலிவுட்டை நேரடியா சவால் செய்யற அளவுக்கு வளர்ந்திருக்கு. நேசா பார்ட் 2 அப்படின்னு ஒரு சீன படத்தை பத்தி சொல்றாங்க. அந்த படத்தோட பட்ஜெட் வெறும் $80 மில்லியன் தானா. ஆனா அதோட உலக வசூல் எவ்வளவு தெரியுமா? $2.2 பில்லியன். இது உலக அளவுல அதிகம் வசூலிச்ச முதல் 5 படங்கள் பட்டியல்லையும் வந்திருக்கு. இத ஹாலிவுட்டோட பிரம்மாண்டமான அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்தோட ஒப்பிட்டு பாருங்க. அவெஞ்சர்ஸ் படத்தோட பட்ஜெட் $400 மில்லியன், வசூல் $2.7 பில்லியன். அதாவது அவெஞ்சர்ஸ் படத்துக்கு செலவழிச்சதுல 5ல 1 பங்கு செலவுல ஒரு சீன படம் கிட்டத்தட்ட அதே அளவு உலகளாவிய வெற்றியை பெற்றிருக்கு. இந்த மாதிரி குறைஞ்ச செலவுல மிக அதிக லாபம் ஈட்டக்கூடிய படங்கள் ஹாலிவுட்டுக்கு ஒரு பெரிய பொருளாதார சவாலா உருவாகி இருக்கு. இதுதான் இந்த 100% கட்டணம்ங்கிற தீவிரமான முடிவுக்கு ஒரு முக்கிய தூண்டுதலா இருக்கலாம். இந்த காரணங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அமெரிக்கா இந்த முடிவை எடுக்க தூண்டி இருக்குன்னு புரியுது. சரி, இப்போ நம்ம நாட்டுக்கு வருவோம். இந்திய சினிமா மேல இந்த 100% கட்டணத்தோட தாக்கம் எப்படி இருக்கும்? முதல்ல உலக அளவுல இந்திய படங்கள் இப்ப எந்த இடத்துல இருக்குன்னு அந்த ஆதாரம் என்ன சொல்லுது? உலக பாக்ஸ் ஆபீஸ் வசூல்னு பார்க்கும்போது அமெரிக்கா, ஜப்பான், சீனா படங்களோட ஒப்பிட்டா இந்திய படங்கள் இன்னும் கணிசமான அளவுல பின்தங்கி தான் இருக்கு. உலக அளவுல இதுவரைக்கும் அதிகம் வசூலிச்ச டாப் 50 படங்கள் பட்டியல்ல ஒரு இந்திய படம் கூட இல்லங்கிறது தான் நிஜம். அப்படியா? ஆனா நாம இப்ப யூடியூப்ல எல்லாம் பாக்குறோமே, வெளிநாட்டுக்காரங்க நம்ம படங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோ போடுறாங்க, நம்ம படங்களை பாராட்டுறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலையா?
அதாவது இந்த ரியாக்ஷன் வீடியோக்கள் பெரும்பாலும் பார்வையாளர்களை கவரவும் வியூஸ் அதிகரிக்கவும் செய்யப்படுற ஒரு யுக்தியா தான் இருக்கு. உண்மையிலேயே கள நிலவரம் என்னன்னா, ஐரோப்பாவிலேயோ அமெரிக்காவிலேயோ இந்திய படங்கள் ஒரு பரவலான கலாச்சார தாக்கத்தையோ பெரிய வணிக வெற்றியையோ இன்னும் பெறல. அங்க நம்ம படங்களை முக்கியமா பாக்குறது பெரும்பாலும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். பொதுவான வெளிநாட்டு பார்வையாளர்களை நம்ம படங்கள் இன்னும் பெரிய அளவுல போய் சேரலங்கிறது தான் உண்மை. அப்படின்னா இந்த 100% கட்டணத்தால இந்திய சினிமாவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காதா? அப்படின்னு சொல்லிட முடியாது. பாதிப்பு இல்லைன்னு இல்ல, ஆனா மற்ற சீன ஜப்பானிய சினிமாக்களை ஒப்பிடும்போது தாக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கலாம். ஆனாலும் இந்திய படங்களோட மொத்த வருமானத்துல வெளிநாட்டு வசூலும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. சில பெரிய படங்களுக்கு 30% வரைக்கும் கூட ஓவர்சீஸ் மார்க்கெட்ல இருந்து வருமானம் வருது. இதுல அமெரிக்கா, கனடா மாதிரி நாடுகளோட பங்கு கணிசமானது. அதனால இந்த 100% கட்டணம் அமலுக்கு வந்தா இந்திய சினிமாவின் ஒட்டுமொத்த வருமானத்துல சுமார் 5% இருந்து 6% வரை இழப்பு ஏற்படலான்னு. இது சதவீதம் பார்க்கும்போது சின்னதா தெரியலாம், ஆனா உலக அரங்கில் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முயற்சிக்கும் இந்திய சினிமாவிற்கு இது ஒரு கணிசமான பின்னடைவு தான். சரி, வருவாய் இழப்பு மட்டும்தானா இல்ல வேற மறைமுகமான பாதிப்புகளும் இருக்கா? VFX, அதாவது விஷுவல் எஃபெக்ட்ஸ் துறையில இப்போ பல பெரிய ஹாலிவுட் படங்கள் தங்களோட VFX வேலைகளை செலவு குறைக்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்றாங்க. நம்ம கிட்ட திறமையான கலைஞர்கள் குறைஞ்ச செலவுல கிடைக்கிறதே இதுக்கு காரணம். ஆனா இப்போ இந்த 100% கட்டணம் கூடவே எல்லா வேலையும் அமெரிக்காவிலேயே செய்யணுங்கிற அமெரிக்கா ஃபர்ஸ்ட் மாதிரியான கொள்கை அழுத்தம் இதெல்லாம் சேர்ந்தா இந்தியாவுக்கு வர்ற இந்த VFX அவுட் சோர்சிங் வேலைகள் கணிசமா குறைய வாய்ப்பு இருக்கு. இது இந்தியாவில் இருக்கிற VFX கலைஞர்கள் நிறுவனங்கள் மத்தியில வேலை இழப்பை ஏற்படுத்தலாம். இது நேரடி டிக்கெட் வருவாய் பாதிப்பை விட கவனிக்க வேண்டிய ஒரு மறைமுக தாக்கம்னு அந்த வீடியோ சொல்லுது. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் மாதிரி OTT தளங்களும் அவங்க சந்தா கட்டணத்தை ஏத்த வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த OTT தளங்கள் உலகெங்கிலும் இருந்து கண்டென்ட் வாங்கி ஒளிபரப்புறாங்க இல்லையா? அப்போ தியேட்டர் டிக்கெட் மட்டும் இல்ல, நம்ம வீட்ல பாக்குற OTT செலவும் அதிகமாகுமா? எதிர்காலத்துல அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. இது உலகளாவிய பொழுதுபோக்கு சந்தையே சுருங்கச் செய்யலாம் அல்லது ரொம்ப காஸ்ட்லியா மாத்திடலாம். இது எல்லாருக்குமே ஒரு பாதகமான சூழல் தான். ட்ரம்ப் நிர்வாகம் சினிமா மாதிரி ஒரு டிஜிட்டல் தயாரிப்பு மேலேயே இவ்ளோ பெரிய வரி விதிக்க துணியும் போது இந்தியா ஏன் இதே மாதிரி யோசிக்க கூடாது? நம்ம நாட்டுக்குள்ள வர்ற வெளிநாட்டு டிஜிட்டல் சேவைகள் கண்டென்ட் மேல நாம ஏன் இன்னும் கடுமையான வர்த்தக நிலைப்பாடுகளை எடுக்கல?